கல்வி தொலைக்காட்சியின் மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது ஜூலை 2026 ஆண்டிற்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் ஒரு சூப்பரான தொகுப்பு. சரிங்களா? தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நடப்பு செய்திகள் ஒரு டிசைடிங் ஃபேக்டரா இருக்கு. எந்த ஒரு போட்டித் தேர்வு இருந்தாலும் சரி, அதுக்கு தகுந்த மாதிரி தேசிய செய்திகள், சரிங்க, மாநில செய்திகள், திட்டங்கள், முக்கியமான விருதுகள், எல்லா விஷயங்களையும் சப்ஜெக்ட் சம்பந்தப்பட்டதை லிங்க் பண்ணி சூப்பரா தொகுத்து வழங்கி இருக்கிறோம். நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க. தேர்வில் வெற்றி பெறுங்க. ஆரம்பிக்கலாமா? பாருங்க, ஜூலை 2026 ஃபர்ஸ்ட் முக்கியமான செய்தி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் முதல் பசுமை ஒருங்கிணைந்த கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு மற்றும் பெட்ரோ கெமிக்கல் ஆலை. சரியா? சுகாதாரம், சுற்றுச்சூழல் எல்லாமே முக்கியமானது. அதுல முக்கியமானது பாருங்க, பசுமை ஒருங்கிணைந்த கிரீன், ஓகேவா, ஒருங்கிணைந்த கச்சா எண்ணெய் மற்றும் சுத்திகரிப்பு பெட்ரோ கெமிக்கல் ஆலை. சரிங்களா? எங்கு அமைக்கப்பட்டுள்ளது சொல்லி பாருங்க, ராஜஸ்தான் மாநிலம், சரிங்களா, பலோத்ரா மாவட்டத்தில் அமைந்துள்ள பச்பத்ராவில் அமைக்கப்பட்டுள்ளது. ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி, கவனம் பாருங்க. எங்க? ராஜஸ்தான் மாநிலம் பலோத்ரா மாவட்டத்தில் அமைச்சிருக்காங்க. சரிங்களா? இது யாரால் உருவாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பாருங்க, HPCL என்று அழைக்கப்படும் இந்துஸ்தான் பெட்ரோலியம் மற்றும் கார்ப்பரேஷன் லிமிடெட் மற்றும் ராஜஸ்தான் அரசு ஆகியவற்றின் கூட்டு முயற்சியினால் இது உருவாக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? இதோட உற்பத்தி திறன் என்னன்னு சொல்லி பாருங்க, இந்த ஆலையின் மூலமாக ஒரு வருஷத்துக்கு 9 மில்லியன் மெட்ரிக் டன் கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு மற்றும் 2.4 மில்லியன் மெட்ரிக் டன் பெட்ரோ கெமிக்கல் உற்பத்தி திறன் கொண்டது. இதன் மூலம் வெளிநாடுகளை நம்ம சார்ந்திருக்கிற அந்த அளவானது குறையும் சொல்லியிருக்கிறாங்க. சரி, பெட்ரோ கெமிக்கல் அப்படின்னா அதுல இருந்தா நம்ம பெட்ரோல் டீசல்லாம் நம்ம வந்து உற்பத்தி பண்ணுவோம். சரிங்க, இங்க இதை சிறப்பாக பண்ணிட்டோம் அப்படின்னா வெளிநாடுகளை நம்ம வந்து பெட்ரோல் டீசலுக்காக, ஓகேவா, எதிர்பார்ப்பது குறையும் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அமைக்கப்பட உள்ள இடங்கமா ராஜஸ்தான் மாநிலம். கவனமா இருங்க. சரிங்களா? அடுத்து பார்க்க போறது, இந்தியாவின் முதல், சரிங்களா, ஒருங்கிணைந்த பசுமை ஹைட்ரஜன் API மற்றும் 2G எத்தனால் ஆலை. சரிங்களா? மேல பார்த்தது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்த்துக்கிறோம், அதுல இந்த பெட்ரோ கெமிக்கல் கச்சா எண்ணெய் அது பார்த்துருந்தோம். இங்க பார்க்க போறது பசுமை ஹைட்ரஜன் மற்றும் 2G எத்தனால் ஆலை. ரெண்டுமே முக்கியமானது. கவனம் பாருங்க. பாருங்க, இந்தியாவின் முதல் ஒருங்கிணைந்த பசுமை ஹைட்ரஜன் API அப்படின்னா ஆக்டிவ் பார்மாசூட்டிக்கல் இன்கிரிடியன்ஸ் அப்படி சொல்றாங்களா, அந்த API மற்றும் 2G எத்தனால் ஆலை ஹிமாச்சல் பிரதேசத்தில் நிறுவப்பட்டுள்ளது. அங்க பார்த்தது ராஜஸ்தான் மாநிலம், இங்க ஹிமாச்சல் பிரதேசம். சரி, ஹிமாச்சல் பிரதேசம் கவனம் வச்சுக்கோங்க. ஹைட்ரஜன் H, ஹிமாச்சல் பிரதேஷ் H, ரெண்டே லிங்க் பண்ணிக்கோங்க, ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, இங்க என்ன செய்ய போறாங்க அப்படின்னா, பசுமை ஹைட்ரஜன் சூரிய மற்றும் காற்றாலை மின்சாரம் போன்ற புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்களை கொண்டு பயன்படுத்தி தயாரிக்க போறாங்க. சரியா? பசுமை ஹைட்ரஜனா எப்படி தயாரிக்க போறாங்க? சூரிய மற்றும் காற்றாலையில் கிடைக்கிற மின்சாரத்தை பயன்படுத்தி தயாரிக்க போறாங்க. ஹிமாச்சல் பிரதேச மாநிலத்தில். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கவனமா இருந்துக்கும். சரிங்களா? ஓகே, இந்தியாவோட முக்கியமான இலக்கு ஒன்னு இருக்கு பாருங்க, பூஜ்ஜிய கார்பன் உமிழ்வு இலக்கு ஆண்டு. சரியா? 0, ஓகேவா, 0 கார்பன் எமிஷன். சரியா? கொஞ்சம் கூட கார்பன் எமிஷன் இருக்கக்கூடாது. அதற்கான இலக்கு ஆண்டாக 2070 ஆண்டு அறிவிச்சிருக்கிறாங்க. அதே சமயத்தில் கார்பன் சமநிலை இலக்கு ஆண்டு 2050 என்பது குறிப்பிடத்தக்க. சரியா? 2050 கார்பன் சமநிலை. சரியா? 50-50, எனக்கும் பாதி உங்களுக்கும் பாதி சமநிலை. 2050 0 கார்பன் எமிஷன் அப்படின்னா 2070 மறக்காதீங்க. சரிங்களா? அதே மாதிரி ரொம்ப முக்கியமான திட்டம் ஒன்று பாருங்க, தேசிய ஹைட்ரஜன் மிஷன், நேஷனல் ஹைட்ரஜன் திட்டம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்ட வருஷம் 2021 ஆண்டு. இந்த திட்டத்துக்கு கீழே தான் ஹைட்ரஜன் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சரிங்களா? விட்டுறாதீங்க. 2021 ஆண்டு தொடங்கப்பட்டது நேஷனல் ஹைட்ரஜன் மிஷன். லான்ச் பண்ண வருஷம் 2021. விட்டுறாதீங்க. ஓகேவா? அடுத்த முக்கியமான செய்தி பாருங்க, உஃபா சட்டம் என்றால் என்ன? சரி, இந்த உஃபா சட்டம் அப்பப்போ நியூஸ்ல வரும். சரிங்களா? இந்த சட்டத்தின் கீழ், சரிங்களா, ஒரு சில பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அப்படி ஏதோ ஒரு நியூஸ்ல வரும்போது அந்த சட்டம் என்ன அப்படிங்கறத கண்டிப்பா தெரிஞ்சுக்கும். சரியா? உஃபா சட்டம், அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் பிரிவென்ஷன் ஆக்ட். ஷார்ட்டா என்ன சொல்லுவாங்க? உஃபா, UAPA சட்டம் சொல்லுவாங்க. இந்த சட்டம் இயற்றப்பட்ட வருஷத்தை தெரிஞ்சுக்கோங்க, 1967. இதே 1967 தான் இந்தியன் பாஸ்போர்ட் ஆக்ட், சரியா, இந்திய பாஸ்போர்ட் சட்டம் இயற்றப்பட்டது. மறக்காதீங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. அதே வருஷத்துல தான் இந்த உஃபா சட்டம் இயற்றப்பட்டது. மறக்காதீங்க. சரி, இது எதற்குன்னு சொல்லி பாருங்க, இந்தியாவின் இறையாண்மை, சரியா, பாதுகாப்பு, ஒருமைப்பாடு மற்றும் பாதுகாப்பிற்கு ஊறு விளைவிக்கும், தீங்கு விளைவிக்கும் தனிநபர்கள் அல்லது அமைப்புகளின் சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுப்பதற்காக 1967 ஆண்டு இந்த உஃபா சட்டம் இயற்றப்பட்டது. தனிநபர் இருக்கலாம், ஒரு அமைப்பு மாதிரி சேர்ந்து செயல்படலாம். இந்தியாவிற்கு எதிராக, இறையாண்மைக்கு எதிராக யார் செயல்பட்டாலும் அவங்கள தடுத்து நிறுத்த வேண்டும், அவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும். அதற்காக தான் இந்த சட்டம் 1967 உருவாக்கி இருக்கிறாங்க. என்ன சட்டம்? உஃபா சட்டம். மறக்காதீங்க. சரிங்களா? சரி, இந்த சட்டத்தில் 1967 ஆண்டு கொண்டு வரப்பட்ட இந்த சட்டத்தில் 2019 ஆண்டுல ஒரு திருத்தம் கொண்டு வரப்பட்டது. அவரோட அந்த திருத்தத்தின்படி என்னன்னு சொல்லி பாருங்க, சிறப்பு, நீதித்துறை விசாரணை இல்லாமலேயே
மத்திய அரசு ஒரு தனிநபரை அதிகாரப்பூர்வமாக பயங்கரவாதி என அறிவிக்க முடியும். சரி, அப்படி அறிவிக்கப்பட்ட அந்த தனிநபர் அவ்வளவு ஈஸியா பெயில் வாங்கிட்டு சிறைகள்ல இருந்து வெளியில வர முடியாது. ரொம்ப ரொம்ப தண்டனை பயங்கரமா இருக்கும். அவ்வளவு ஈஸியா வெளியில வர முடியாது சொல்லியிருப்பாங்க. எந்த ஆண்டு? திருத்தின்படி 2019 ஆண்டு. சரிங்களா? எந்த ஒரு நீதித்துறையோட விசாரணை இல்லாமலேயே கவர்மெண்ட் மத்திய அரசு நினைச்சாலே ஒருத்தங்கள தனிநபரை அதிகாரப்பூர்வமாக பயங்கரவாதி என அறிவிக்க முடியும். 2019 திருத்தத்தின்படி. ரொம்ப முக்கியமானது சட்டம் 1967 ஆண்டு. சரிங்களா? அடுத்து ஒரு முக்கியமான விளையாட்டு செய்தி பாருங்க. ஐசிசி மகளிர் T20 உலகக்கோப்பை 2026 ஆண்டு. சரிங்களா? பாருங்க, 2026 ஆண்டிற்கான உலகக்கோப்பை இந்த T20 போட்டியானது ஐசிசி நடத்தினாங்க. இந்த போட்டி நடைபெற்ற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து. சரி, இறுதிப் போட்டிக்கு 2 அணிகள் தகுதி பெற்றது. ஒன்னு ஆஸ்திரேலிய அணி, இன்னொன்னு இங்கிலாந்து அணி. அந்த போட்டி நடைபெற்ற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா லண்டனில் உள்ள லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற்றது. சரி, கிரிக்கெட்டின் மெக்கா என்று அழைக்கப்படும் அந்த கிரிக்கெட் ஸ்டேடியம் லண்டன்ல இருக்க லார்ட்ஸ் கிரிக்கெட் மைதானம். அங்குதான் ஃபைனல் மேட்ச் ஆஸ்திரேலியாவுக்கும் இங்கிலாந்து மகளிர் அணிக்கும் இடையே நடைபெற்றது. இந்த போட்டியில ஆஸ்திரேலிய அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது. சரிங்களா? இதுவரைக்கும் மகளிருக்கான T20 உலகக்கோப்பை 9 முறை நடந்திருக்குது. அதுல 7 முறை சாம்பியன் பட்டத்தை வென்ற அணி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய அணி என்பது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சாதனை மேல் சாதனை படைக்கிறாங்க கிரிக்கெட்ல ஆஸ்திரேலிய அணிகள். அது ஆடவராக இருக்கட்டும் மகளிராக இருக்கட்டும். சரிங்களா? அடுத்து பாருங்க, இன்னொரு முக்கியமான ஒரு தேசிய செய்தி பாருங்க. அஸ்ஸாம் மாநிலத்தின் 4வது அலுவல் மொழி, சரி அபிஷியல் லாங்குவேஜா ஒரு 4th லாங்குவேஜா அஸ்ஸாம்ல சேர்த்துக்கிறாங்க. எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹிந்தி மொழி. சரிங்க, பாருங்க, அஸ்ஸாம் மாநிலத்தின் 4வது அலுவல் மொழியாக ஹிந்தி சேர்க்கப்பட்டுள்ளது. சரிங்க, அஸ்ஸாம் மாநிலத்தின் சபாநாயகர் ஸ்பீக்கர் ரஞ்சித் குமார் தாஸ் தலைமையில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. சரி, எப்படி முடிவு எடுப்பாங்க, என்ன ப்ராசஸ் அப்படிங்கிற போது இதை கொஞ்சம் பார்த்துக்கோ. சரிங்களா? இந்தி, சரி, இந்தி மொழியானது அறிமுகப்படுத்துவதற்கு முன்பாக இந்த அஸ்ஸாம் மாநிலத்தில் அஸ்ஸாமி, ஆங்கிலம் மற்றும் போடோ ஆகிய 3 மொழிகள் மட்டுமே அலுவல் மொழிகளாக இருந்தது அஸ்ஸாம் மாநிலத்தில். இப்போ 4th லாங்குவேஜ் சேர்ந்திருக்குமா ஹிந்தி மொழி, ஞாபகம் வச்சுக்கோ, மறக்கக்கூடாது. அந்த அஸ்ஸாமி மொழி அதில் சிறப்பு என்னன்னா இந்தியன் கரன்சியோட வேல்யூ இருக்குல்ல, மொத்தம் வரிசையா ஒவ்வொரு இடத்துல 15 மொழிகளில் எழுதப்பட்டிருக்கும். 10 ரூபாய் அப்படி சொல்லுவாங்க, 10 ரூபாய் 20 ரூபாய் அந்த மாதிரி ஒவ்வொரு லாங்குவேஜிலும் பார்த்தீங்கன்னா 15 மொழிகளில் வரிசை எழுதியிருப்பாங்க. அதில் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் என்ன பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமி மொழி தான் இருக்கும், அல்பபெடிக்கல் ஆர்டர்ல. ஓகேவா? ஆனால் இந்தியன் கரன்சியோட வேல்யூ மொத்தம் 17 மொழிகளில் எழுதப்பட்டிருக்கும். சரிங்களா? ஒரு போனஸ் கேட்கலாமா? வரிசையா 15 மொழிகள் இருக்கும்ல, எக்ஸ்ட்ரா ஒரு 2 லாங்குவேஜை பேக் சைடில் பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பாங்க. அந்த 2 மொழிகள் எவை? மொத்தம் 17 மொழிகள், 15 வரிசையா இருக்கும். எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த 2 மொழிகள் எவை அப்படிங்கிறத போனஸ் கேள்வியை கமெண்ட்ல சொல்லுங்க, பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. அஸ்ஸாம் மாநிலத்தின் தற்போதைய முதலமைச்சராக இருப்பவர் திரு ஹிமந்த விஸ்வா சர்மா அவர்கள், மறக்காதீங்க. சரிங்களா? தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடக்கும்போது அஸ்ஸாம் மாநிலத்திலும் எலெக்ஷன் நடந்தது குறிப்பிடத்தக்கது, கவனமா இருங்க. ஓகேவா? அடுத்தபடியாக இந்த அலுவல் மொழி தொடர்புடைய அரசியலமைப்பு விதிகள், இப்படிதான் எக்ஸாம்ல கேட்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸ்ல, அதாவது இந்தியன் பாலிட்டில நிறைய சட்டங்கள், விதிமுறைகள், சட்ட திருத்தங்கள் இருந்தாலும் எதை எக்ஸாம்ல கேட்பாங்க அப்படின்னா செய்தித்தாள்களில் இடம்பெற்றது. சரியா? அதை நம்ம தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம், கவனமா இருங்க. அலுவல் மொழி தொடர்புடைய முக்கியமான அரசியலமைப்பு விதிகள் எதுன்னு சொல்லி பாருங்க. இந்திய அரசியலமைப்பின் 17வது பகுதி, சரி, பார்ட் 17, அதுல பிரிவு 343 முதல் 351 வரை அலுவல் மொழிகள், சரி, அபிஷியல் லாங்குவேஜ் தொடர்பான விதிகளை, சரிங்களா, வரையறை செய்கிறது. சரிங்களா? இதன்படி தேவநாகரி எழுத்து முறையிலான இந்தி யூனியனின் அலுவல் மொழியாகவும் ஆங்கிலம் கூடுதல் அலுவல் மொழியாகவும் செயல்படுகிறது. ஞாபகம் ஓவரால் சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்டிகல் 343 இருந்து 351 வரைக்கும் அலுவல் மொழிகள் தொடர்புடையது, கவனம் பாருங்க. சரிங்களா? இதுல 343 என்னன்னு சொல்லி பாருங்க. தேவநாகரி எழுத்து வடிவத்திலான இந்தியானது யூனியனின் அலுவல் மொழி ஆகும். சரி, மத்திய அரசோட அலுவல் மொழி சொல்லியிருக்காங்க. தேவைக்கு ஏற்ப ஆங்கில மொழியையும் பயன்படுத்தலாம் அப்படி சொல்லியிருக்காங்க. இதுல ஆர்டிகல் 343. ஓகேவா? அடுத்து 344 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அலுவல் மொழிக்கான நாடாளுமன்ற குழு மற்றும் ஆணையத்தை அமைப்பது தொடர்பான இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல் 344. ஓகேவா? கமிஷன். ஓகேவா? அடுத்த பிரிவு 345 345. இந்த 345 எங்க பார்த்தோம்? ஜூலை மந்த் கரண்ட் அஃபேர்ஸ்ல விபிஜி ராம்ஜி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் வழங்கப்படும் சராசரி ஊதியத்தோட அளவு தான் எவ்வளவுமா? 345 ரூபாய். இங்க ஆர்டிகல் 345 மாநிலங்களின் அலுவல் மொழி தொடர்புடையது, ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு மாநில சட்டமன்றம் அந்த மாநிலத்தில் பயன்பாட்டில் உள்ள 1 அல்லது அதற்கு மேற்பட்ட மொழிகளை அல்லது இந்தியை அதிகாரப்பூர்வமாக மொழியாக தேர்ந்தெடுக்கலாம் சொல்லியிருக்காங்க 345 மூலம். சரிங்களா? அடுத்து 348 ஸ்ட்ரைட்டா வாங்க. 348ல உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றங்களில் பயன்படுத்தப்படும் மொழி தொடர்புடையது ஆர்டிகல் 348. சரிங்களா? அனைத்து நடவடிக்கைகளும் சட்டங்களும் ஆங்கில மொழிகளே இருக்க வேண்டும் அப்படி சொல்லியிருப்பாங்க இந்த ஆர்டிகல்ல. அடுத்த முக்கியமானது ஆர்டிகல் 351 என்னன்னு சொல்லி பாருங்க.
இந்தி மொழியின் வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கான வழிகாட்டுதல்கள். சரிங்களா, சர்ச்சைக்குரியது, கொஞ்சம் செய்தியில் வந்தது, கொஞ்சம் பார்த்தோமா. ஆர்டிகல் 351 இந்தி மொழியின் வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கான வழிகாட்டுதல் தொடர்புடையது. ஆர்டிகல் 351 மறக்காதீங்க. சரிங்களா, அடுத்த செய்தி பாருங்க. இந்திய அரசியலமைப்பின் 8வது அட்டவணை 8th ஷெட்யூல்ல 22 அதிகாரப்பூர்வ மொழிகளை அங்கீகரிக்கிறது சொல்லியிருக்காங்க. அப்புறம் அபிஷியலாக மொத்தம் இருக்கு 22. அது தொடர்புடைய அட்டவணை 8வது அட்டவணை மறக்காதீங்க. சரியா, இவற்றுள் தமிழ் மொழியானது இந்திய அரசின் செம்மொழியாகவும் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. சரியா, இந்தியாவில் முதல் முறையாக இந்த கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஸ்டேட்டஸ், சரியா, செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்ட மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ் மொழி தான். மறக்கக்கூடாது. என்னைக்கு டேட்ல கொடுத்தாங்கம்மா? அக்டோபர் 12ஆம் தேதி 2004ஆம் ஆண்டு முறைப்படி. சரிங்களா, இந்த கவர்மெண்ட் ஆர்டர் G1 சொல்லுவாங்க, அதுல வெளியிடப்பட்ட நாள் செம்மொழி அந்தஸ்து தமிழ் மொழிக்கு வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி அறிவிச்ச நாள் என்னைக்குமா? அக்டோபர் 12ஆம் தேதி 2004ஆம் ஆண்டு. இதுவரைக்கும் 11 மொழிகளுக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது. ரிவிஷன் பண்ணணும், எனக்கு ஈஸியா எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க, ஆர்வம் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ல அந்த 11 மொழிகளையும் எழுதி கமெண்ட்ல டைப் பண்ணிட்டு எந்த ஆண்டு இந்த செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்டது அப்படிங்கறத சொல்லுங்க, பார்க்கலாம். அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரிவிஷனுக்காக. சரியாமா, அடுத்து பாருங்க, பார்க்கலாம். அடுத்து பார்க்க போறது ஒரு ஸ்கீம் பாருங்க. டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி ரூர்பன் திட்டம். சரியா, நம்ம எப்பவுமே திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். நூற்றுக்கணக்கான திட்டங்கள் இருந்தாலும் செய்தித்தாளில் இடம்பெற மத்திய மாநில அரசின் திட்டங்கள் ரொம்ப முக்கியமானது. அந்த வகையில் இப்ப நம்ம பார்க்க போறது டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி ரூர்பன் திட்டம். சரிங்களா, SBMRM அப்படி சொல்லுவாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது எந்த திட்டத்தின் சரிங்களா புதிய பெயர் அப்படி பார்த்தீங்கன்னா புரா திட்டம். சரி, புரா திட்டம் அப்படிங்கிறது சரிங்களா அறிவிக்கப்பட்டது 2003ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது. இந்த திட்டம் யாரால் முன்மொழியப்பட்டது? சரியா, ஞாபகம், இந்தியாவோட சரிங்களா முன்னாள் குடியரசுத் தலைவர் ஐயா அப்துல் கலாம் அவர்களால் முன்மொழியப்பட்ட திட்டம் தான் இந்த புரா திட்டம். இந்த புரா திட்டம் அப்படிங்கிறது ஓகேவா, ஒரு நகர்ப்புறத்துல எல்லா வசதிகளும் கிடைக்கும். பொதுவாக நம்ம சொல்லுவோம்ல, அப்படி நகர்ப்புறத்தில் கிடைக்கிற எல்லா வசதிகளும் கிராமங்களிலும் கிடைக்க வேண்டும். அதற்காக தான் இந்த புரா PURA அப்படிங்கிற திட்டத்தை ஐயா அப்துல் கலாம் அவர்கள் முன்மொழிந்தாங்க 2003ஆம் ஆண்டு. அதற்கப்புறம் இந்த புரா திட்டம் தொடங்கப்பட்ட வருஷம் 2004. ஓகேவா, அந்த திட்டத்துக்கு தான் இப்ப என்ன பேர் வச்சிருக்காங்க? ஷியாம் பிரசாத் முகர்ஜி ரூர்பன் மிஷன். இந்த SBMRM என்று அழைக்கப்படும் இந்த திட்டமானது பிப்ரவரி 21, 2016 அன்று தொடங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. என்னைக்கு டேட்ல? பிப்ரவரி 21 உலக தாய்மொழிகள் தினம். அன்றைய தினத்துல தான் இந்த திட்டம் சரிங்களா ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவரோட பேர் வந்து உள்ள சேர்த்துக்கிறாங்க. சரிங்களா, பிரதமர் அவர்களால் சத்தீஸ்கர் மாநிலம் சரியா ராஜ்நந்த்கான் மாவட்டத்தில் உள்ள குருபாத் என்ற கிராமத்தில் இந்த திட்டம் முறைப்படி தொடங்கி வைக்கப்பட்டது 2016ஆம் ஆண்டு. இதோட முக்கியமான நோக்கம் கிராமப்புற பகுதிகளில் நகர்ப்புற வசதிகளை ஏற்படுத்தி தருவதே என்னுடைய முக்கியமான நோக்கம் என்பது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா, அடுத்தபடியாக பாருங்க, செய்தியில் வர்ற ஒரு முக்கியமானது 130வது அரசியலமைப்பு திருத்த மசோதா 2025ஆம் ஆண்டு. சரி, அப்ப அந்த மசோதா அந்த பில் எப்ப கொண்டு வந்திருக்காங்க? 2025ல. இந்த மசோதாவில் என்ன சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லி பாருங்கம்மா. கடுமையான கிரிமினல் குற்றச்சாட்டுகளின் பேரில் 30 நாட்கள் அல்லது அதற்கு மேல் தொடர்ந்து காவலில் சிறைச்சாலைகளில் வைக்கப்படும் பிரதமராக இருக்கலாம் அல்லது மாநிலத்தின் முதலமைச்சராக இருக்கலாம் அல்லது பிற அமைச்சர்களாக இருக்கலாம், அவர்களை பதவியிலிருந்து தானாகவே நீக்குவதை பரிந்துரைக்கும் ஒரு முக்கியமான சட்ட முன்மொழிவு தான் இந்த 130வது அரசியலமைப்பு திருத்த மசோதா. என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஒரு கடுமையான குற்றச்சாட்டுல சரியா மாட்டிட்டு இருக்கிற பிரதமராக இருக்கலாம், முதலமைச்சராக இருக்கலாம், மத்திய மாநிலத்தின் அமைச்சர்கள் இருக்கலாம். சரிங்களா, அதை என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 5 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை விதிக்கக்கூடிய ஒரு கேஸ்ல அவங்களுக்கு சிறை தண்டனை அறிவிக்கப்பட்டு கண்டினியூஸா சரியா கேப்பே இல்லாம 30 நாட்கள் வரைக்கும் ஜெயில இருந்தாங்க அப்படின்னா 31வது நாள் அவர்கள் தானாகவே அவங்களோட பதவியிலிருந்து விலக வேண்டும். அதுக்கு தான் இதில் சொல்லியிருக்கிறாங்க, எதை அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க? 130வது அரசியலமைப்பு திருத்த மசோதா. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சூழ்நிலையில் பாருங்க, மத்திய அமைச்சர்களை ஓகேவா ஜனாதிபதியும் குடியரசுத் தலைவரும் மாநில அமைச்சர்களை ஆளுநரும் முதல்வரின் ஆலோசனையின் பெயரில் பதவி நீக்கம் செய்யப்படுவார்கள். அதாவது மத்திய அமைச்சராக இருந்துட்டு அவங்க பதவி விலகல அப்படின்னா பிரதமர் அவர்களின் பரிந்துரையின் அடிப்படையில் இந்திய குடியரசுத் தலைவர் மூலமாகவும், மாநிலத்தில் இருக்கிற ஒரு அமைச்சர் பதவியிலிருந்து விலகல அப்படின்னா முதலமைச்சரின் பரிந்துரையின் அடிப்படையில் அந்த மாநிலத்தின் ஆளுநர் அவர்களாலும் பதவி நீக்கம் செய்யப்படுவாங்க. அவங்களே பதவி நீக்கம் அவங்களே வந்து பதவியிலிருந்து ராஜினாமா பண்ணல அப்படின்னா ஓகேவா, கவனம் பாருங்க. இதோட நோக்கம் கரப்ஷன், ஊழல், பயங்கரவாதம் போன்ற கடுமையான குற்றங்களுக்காக 5 அல்லது அதற்கு மேற்பட்ட ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கக்கூடிய வழக்குகளில் கைது செய்யப்பட்டு 30 நாட்களுக்கு மேல் காவலில் இருக்கும் தலைவர்கள் தங்கள் பதவியில் இருந்து நீடிப்பதை தடுப்பதே என்னுடைய முதன்மையான நோக்கமாகும். இது தொடர்பான சட்ட விதிகள் என்னங்கிறத பார்த்துக்கோங்க. இப்படிதான் எக்ஸாம்ல கேட்பாங்க, கவனம் பாருங்க. சரி, ஏன்னா இது வந்து மசோதா, அப்ப அது தொடர்படியா ஏதாச்சும் சட்டம் அப்படிங்கிறது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற சரியா
75 மத்திய அமைச்சர்கள் தொடர்புடையது மற்றும் 164 மாநில அமைச்சர்கள் ஆகிய சரத்துகளில் புதிய உட்பிரிவுகளை சேர்க்க முன்மொழிகிறது. இந்த நடைமுறைகளை அந்த பதவி நீக்கம் செய்ய வேண்டும். அந்த நடைமுறை கொண்டு வரணும் அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 75 மத்திய அமைச்சர்கள் தொடர்புடையது, ஆர்டிகல் 164 மாநில அமைச்சர்கள் தொடர்புடையது. அதுல ஒரு சில திருத்தங்கள் அல்லது புதிய உட்பிரிவுகளை உள்ள சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இந்த புதிய மசோதாவில். ரொம்ப முக்கியமானது 130. ஓகேவா? அடுத்து இருக்குமா? சூப்பர். பாருங்க, MS டோனி அவர்களுக்கு ஜூலை 7ஆம் தேதி பிறந்த நாள். அவருடைய ஜெர்சி நம்பர் 7. ஓகேவா? அவருடைய பிறந்த நாளும் ஜூலை 7. அவருடைய சாதனைகளை என்னைக்குமே மறக்கக்கூடாது. எப்போனாலும் இது கண்டிப்பா நமக்கு தேவையான விஷயங்கள் தான். பாருங்க, MS டோனி அவர்கள் தலைமையில் இந்தியா வென்ற முக்கியமான அந்த டிராஃபிஸ் மற்றும் சாதனைகள். சரிங்களா? 2007ஆம் ஆண்டு முதல் முறையாக ICC T20 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி சவுத் ஆப்பிரிக்காவில் நடந்தது. அதுல இந்திய அணி MS டோனி அவர்கள் தலைமையில் சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? அடுத்து 2011ஆம் ஆண்டுல ICC சரிங்களா ஒன் டே இன்டர்நேஷனல் என்று அழைக்கப்படும் ஒரு நாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியை இந்திய அணி வென்றது. 2011ஆம் ஆண்டுல மும்பையில் நடைபெற்ற வான்கடை மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில இந்திய அணி இந்த சரித்திர சாதனையை படைத்திருப்பாங்க. அடுத்து 2013ஆம் ஆண்டுல பாருங்க ICC சாம்பியன் டிராஃபியை இந்திய அணி வென்றதும் டோனி அவர்கள் தலைமையில் தான். ஓகேவா? அதே மாதிரி MS டோனி அவர்கள் தலைமையின் கீழ் CSK சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது 7 முறை சாம்பியன் பட்டங்களை வென்றுள்ளது. சரி, 7 அப்படின்னா டோனி அவர்களுக்கு ரொம்ப ராசி போல இருக்குது, பார்க்கலாம். ஓகேவா? அந்த 7 IPL பார்த்தீங்கன்னா அதுல அந்த 7 கோப்பைகள்ல 5 IPL சரியா, 2 சாம்பியன்ஸ் லீக் அந்த போட்டியில் சேர்த்து மொத்தம் 7 டிராஃபி வின் பண்ணியிருக்காங்க. கவனம் பாருங்க. ஓகேவா? இதை விட அந்த இதுல என்னென்ன சாம்பியன்ஷிப் வின் பண்ணிருக்காங்களோ அதை விட முக்கியமானது டோனி அவர்கள் பெற்ற முக்கியமான விருதுகள். என்னைக்கான இது முக்கியமானது சரியா. இந்தியாவில் விளையாட்டு துறைக்கு வழங்கப்படும் உயரிய விருது ஹையஸ்ட் அவார்டு எது பார்த்தீங்கன்னா ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருது. இந்த ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருது 2021ஆம் ஆண்டு முதல் என்ன பேர்ல அழைக்கப்படுகிறது சரிங்களா? மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா அவார்டுன்னு சொல்லுவாங்க. சரி, மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருதுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? 2007ஆம் ஆண்டு ராஜீவ்காந்தி அந்த பேர் தான் செயல்பட்டு வந்தது, இந்த வழங்கப்பட்டு வந்தது இந்த விருதானது. அந்த வகையில் 2007ஆம் ஆண்டிற்கான ஓகேவா ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது டோனி அவர்களுக்கு வழங்கப்பட்டது. பத்மஸ்ரீ விருது 2009ஆம் ஆண்டும், பத்ம பூஷன் விருது 2018ஆம் ஆண்டும் வழங்கப்பட்டது. இது தவிர இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் ஆனது ஒரு நாள் போட்டிக்கான ஆண்டின் சிறந்த வீரருக்கான விருதினை 2008ஆம் ஆண்டு மற்றும் 2009ஆம் ஆண்டுகளில் அடுத்தடுத்து வழங்கியிருக்கிறாங்க. ஒரு முக்கியமான கூடுதல் செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா லெப்டினன்ட் கர்னல் சரி ஒரு கௌரவ பதவியானது இந்திய பிராந்தியத்தின் ராணுவத்தால் வழங்கப்பட்டது. யாருக்கு? MS டோனி அவர்களுக்கு 2011ஆம் ஆண்டுல இந்தியன் டீம் வேர்ல்டு கப்பை அடிச்ச உடனே ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்கம்மா? அடுத்தபடியாக பார்க்க போறது சூப்பரான செய்தி. எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய ஒரு ஏரியா பார்த்தீங்கன்னா லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா. பாருங்க, இந்தியா நாடாளுமன்றத்தால் அதாவது லோக்பால் லோக் ஆயுக்தா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. லோக்பால் சரியா, லோக்பால் என்னன்னு பார்த்தீங்கன்னா லோக் ஆயுக்தா சரியா. இதுல லோக்பால் லோக் ஆயுக்தா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கிற அமைப்பு. அது லோக்பால் அப்படிங்கிறது மத்திய அரசு ஊழியர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டை விசாரிக்கிற தலைமை அமைப்பு. மாநில அரசு ஊழியர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கிற தலைமை அமைப்பு லோக் ஆயுக்தா. இந்த இந்திய நாடாளுமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் 2013 ஜனவரி சரியா 16 அன்று நடைமுறைக்கு வந்தது. ஞாபகம் வச்சுக்கோமா? சட்டம் இயற்றப்பட்டது எப்போ? 2013ஆம் ஆண்டு. அது நடைமுறைக்கு வந்த நாள் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, கவனம் பாருங்க. எப்பமா? ஜனவரி 16 2014 சரிங்களா? நம்ம கிளியரா வச்சுக்கோங்க. லோக்பால் லோக் ஆயுக்தா சட்டம் 2013ல இயற்றப்பட்டது. ஓகேவா? அந்த சட்டம் ஜனவரி 16 2014 2014 அன்னைக்கு நடைமுறைக்கு வந்தது. கவனமா இருந்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியாமா? ஓகே. இந்திய லோக்பால் அமைப்பின் தற்போதைய தலைவராக இருப்பவர் யார் பார்த்தனா உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் சரியா நீதிபதி திரு அஜய் மாணிக்ராவ் கான்வில்கர். ஷார்ட்டா என்ன போட்டுப்பான் அப்படின்னா போடும்போது AM கான்வில்கர் அப்படிங்கிற பேர்ல போட்டிருப்பாங்க. கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான சரிங்களா. ஓகே. அடுத்து தமிழ்நாடு லோக் ஆயுக்தா சரியா, இதுதான் செய்தியில் வந்தது, கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. தமிழ்நாடு லோக் ஆயுக்தா வருங்க. தமிழ்நாடு லோக் ஆயுக்தா சட்டம் 2018ஆம் ஆண்டில் இயற்றப்பட்டது சரிங்களா. ஜூலை 2018ல தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நவம்பர் 13 2018 முதல் நடைமுறைக்கு வந்தது. கவனமா இருந்துக்கோங்க. சட்டம் தமிழ்நாட்டில் இந்த லோக் ஆயுக்தா சட்டம் இயற்றப்பட்டது 2018. ஏற்றப்பட்ட சட்டம் ஜூலைல ஏற்றினாங்க. அந்த சட்டம் முறைப்படி நடைமுறைக்கு வந்தது நவம்பர் மாதம் 13ஆம் தேதி. அதே 2018 ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்கக்கூடாது சரிங்களா. அதுக்கப்புறமா தலைவர்கள் உறுப்பினர்களை கொண்டு தமிழ்நாடு லோக் ஆயுக்தா முதல் முறையாக அமைக்கப்பட்டது எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 21 2019 முதல் செயல்பட்டு வருகிறது. லோக் ஆயுக்தாவின் தலைவரை யார் நியமனம் செய்வாங்க அப்படின்னா மாநிலத்தில் இருக்கிற ஆளுநர் அவர்களால் நியமிக்கப்படுவார். ஞாபகம் வச்சுக்கோங்க, கவனம் பாருங்க சரி. அங்க குடியரசுத் தலைவர் எங்க லோக்பால்ல, மாநில அளவில் பார்க்கும்போது ஆளுநர் அவர்களால் நியமனம் செய்யப்படுவாங்க லோக் ஆயுக்தாவின் தலைவர். ஓகேவா? இவருடன்
முதலமைச்சர் தலைமையிலான குழுவினால் பரிந்துரைக்கப்படும் மற்ற உறுப்பினர்களும் நியமனம் செய்யப்படுவார்கள். அப்போ யாரு அந்த உறுப்பினர்களை பரிந்துரை செய்றாங்க? மாநிலத்தின் முதலமைச்சர் என்பது குறிப்பிடத்தக்க. ஒவ்வொரு பாயிண்டும் முக்கியமானமா கவனமா இருங்க. அடுத்து தமிழ்நாடு லோக் ஆயுக்தா என்பது அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் உள்ளிட்ட பொது பணியாளர்கள் மீதான ஊழல் மற்றும் அதிகார துஷ்பிரயோக புகார்களை விசாரிக்க உருவாக்கப்பட்ட ஒரு சுதந்திரமான அரை நீதித்துறை. சரி, அந்த குவாசி ஜுடிஷியல் அப்படி சொல்லுவாங்கல்ல. சரி, குவாசி ஜுடிஷியல் என்ன சொல்லுவாங்க? ஒரு ஜுடிஷியல், அதாவது ஒரு நீதிமன்றம் அப்படின்னா அவங்க சொன்னதான் தீர்ப்பா இருக்கும். மேல்முறையீடு வேணா செஞ்சுக்கலாம், மற்றபடி அவங்க சொன்ன தீர்ப்பு தான் ஃபைனலா இருக்கும். அப்படிலாம் இல்லாம சரிங்களா, இது வந்துட்டு ஒரு பகுதி அல்லது அரை நீதித்துறை என்று அழைக்கப்படுகிறது லோக் ஆயுக்தா. ஓகேவா? இந்த அமைப்பானது ஒரு தலைவர், தலா 2 நீதித்துறை மற்றும் நீதித்துறை சாராத உறுப்பினரை கொண்ட 5 நபரை கொண்ட ஒரு அமைப்பாக. சரி, 1+2+2 மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க? 5 பேர் இருப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்கக்கூடாது. பதவிக்கால் இது ரொம்ப முக்கியமானது, கவனிச்சுக்கோங்க. தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள் அல்லது 70 வயது வரை பதவியில் இருப்பாங்க. சரியா? 5 வருஷம் அவங்க வந்துட்டு தலைவராக உறுப்பினராக இருக்கலாம், இல்லாட்டினா 70 வயது வரைக்கும். இதுல எது ஃபர்ஸ்ட் வருதோ அது வரைக்கும் அவங்க அந்த பதவியில இருக்க முடியும். மறக்காதீங்க. சரிங்களா? ரேரா ஒரு சில பதவிகளுக்கு தான் அந்த பதவிக்காலம் அப்படிங்கிறது 70 வயது வரைக்கும் இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. லோக்பால் லோக் ஆயுக்தாவோட பதவிக்காலம் 5 ஆண்டுகள் அல்லது 70 வயது வரை. கவனமா இருங்க. சரிங்களா? தமிழ்நாடு லோக் ஆயுக்தாவின் தற்போதைய தலைவராக சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி திரு ராஜமாணிக்கம் அவர்கள் பதவி வகித்து வருகிறார், குறிப்பிடத்தக்க. சரி, அப்ப மத்திய அரசோட லோக்பாலுக்கு தலைவர் யாருமா? AM கான்வில்கர். அதே மாதிரி தமிழ்நாடுக்கு பார்க்கும்போது ராஜமாணிக்கம் அவர்கள். மறக்காதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான. சரிங்களா? அதே மாதிரி சட்டம் எப்போது இயற்றப்பட்டது, எப்போது நடைமுறைக்கு வந்தது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கணும். ஓகேவா? அடுத்து சூப்பரான இன்னொரு திட்டம் பாருங்க. தமிழ்நாட்டில் உள்ள கடல் நீரை குடிநீராக்கும் ஆலைகள். சார், இந்த டீசாலினேஷன் பிளான்ட் அப்படி சொல்லுவாங்கல்ல, இந்த கடல் நீரை குடிநீராக்கும் ஆலைகள். அதுல ஒரு முக்கியமானது ஒரு 3 பார்க்க போறோம் பாருங்க. ஒன்னு மீஞ்சூர். சரியா? மீஞ்சூர் 2010ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இதோட கெபாசிட்டி என்ன பார்த்தீங்கன்னா 10 கோடி லிட்டர் ஒரு நாளைக்கு. சரிங்களா? அந்த கடல் நீரை குடிநீராக மாற்றும் திறன் கொண்டது. எப்போ தொடங்கினாங்க? 2010ஆம் ஆண்டு. இதுதான் தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்ட முதல் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம். சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஒரு முக்கியமான திட்டம். சரிங்களா? அடுத்து நெமேலி இதுதான் பார்த்தீங்கன்னா அதோட முதல் ஆலை. சரி, அதில் முதற்கட்டம் ஃபர்ஸ்ட் யூனிட் சொல்லுவாங்கல்ல, 2013ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இதோட கெபாசிட்டியும் 10 கோடி லிட்டர் தான் ஒரு நாளைக்கு. ஓகேவா? அந்த நெமேலியோட 2ஆம் கட்டம் ஃபேஸ் 2 பார்த்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டு திறக்கப்பட்டது. அதோட கெபாசிட்டி பார்த்தீங்கன்னா 15 கோடி லிட்டர் ஒரு நாளைக்கு அந்த கடல் நீர் வந்துட்டு குடிநீராக மாற்றப்படும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எதுமா மீஞ்சூர், அடுத்து நெமேலி. அடுத்து முக்கியமானது, இப்ப நடப்பு செய்தியில் வந்த முக்கியமான ஒரு கடல் நீரை குடிநீராக்கும் ஆலை அமைந்துள்ள இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பேரூர். சார், செங்கல்பட்டு மாவட்டம் அந்த ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு சொல்லுவாங்களா, கிழக்கு கடற்கரை சாலை, அது பக்கத்தில் ஒரு இடம் தான் பேரூர். போரூர் கிடையாது, இது பேரூர். கவனமா இருங்க. சரியா? கிட்டத்தட்ட 5814.57 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் ஆசியாவின் மிகப்பெரிய கடல் நீரை குடிநீராக்கும் ஆலைகள் ஒன்று எது? இந்த பேரூர். கவனமா பார்த்துக்கோங்க. இதோட கெப்பாசிட்டி 400 மில்லியன் லிட்டர் ஒரு நாளைக்கு. சரிங்களா? ஈஸியா வந்து உற்பத்தி செய்யும் திறன் கொண்டது. எங்க இருக்குது? பேரூர். மறக்காதீங்க. சரி, அப்ப மீஞ்சூர், நெம்மேலிக்கு அடுத்து பேரூர். கவனமா இருங்க. கடல் நீரை குடிநீராக்கும் ஆலைகள். ஓகேவா? அடுத்து ஷியாம் பிரசாத் முகர்ஜி அவர்களுக்கு 125 அடி உயர சிலை. ஓகேவா? கொல்கத்தா, மேற்கு வங்க மாநிலத்தின் கொல்கத்தாவில் பிறந்தவரும் பாரதிய ஜனசங்க நிறுவனருமான, ஓகேவா, அதாவது இப்ப இருக்கிற பிஜேபி கட்சி, ஓகேவா, அந்த பாரதிய ஜனசங்க நிறுவனருமான ஷியாம் பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த நாளான ஜூலை 7ஆம் தேதி, சரி, ஜூலை 6ஆம் தேதியை முன்னிட்டு கொல்கத்தாவில் உள்ள நியூ டவுன் இந்த ஈகோ பூங்காவில் 125 அடி உயர பிரம்மாண்ட சிலை அமைக்க மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் அடிக்கல் நாட்டியிருக்கிறாங்க. எத்தனை அடி உயரம்? 125 அடி உயரம். சரியா? இதோட சிறப்பு என்னன்னு சொல்லி பாருங்க. இவர் சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு அவர்களின் அமைச்சரவையில் 1947ஆம் ஆண்டு முதல் 1950ஆம் ஆண்டு வரைக்கும், சரியா, தொழில் மற்றும் வளங்கள் துறை அமைச்சராக பணியாற்றியவர், குறிப்பிடத்தக்கது. இப்படி சாதனை படுத்தவருக்கு தான் சிலை 125 ஃபீட்ல அமைக்க போறாங்க எங்க கொல்கத்தாவில். சரிங்களா? இது வந்துட்டு எங்க சிலை வைக்கிறாங்க அப்படிங்கறதும் தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்துல செய்தியில வந்ததுனால பழைய ஹிஸ்டரி எடுத்தும் கேட்பாங்க. சரி, எப்போது அமைச்சராக இருந்தாங்க, என்ன துறைக்கான அமைச்சராக இருந்தாங்க அப்படின்னு கேட்கலாம். கொஞ்சம் கவனமா இருந்துங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, கூட்டுறவு ஆயுள் காப்பீட்டு நிறுவனம். ரீசெண்டா இந்த காப்பீட்டு நிறுவனங்கள் தொடர்பான செய்தி ஏதாச்சும் ஒன்று வந்துட்டே இருக்கு. சரிங்களா? இந்த காப்பீட்டு துறைகள்ல, சரிங்களா, இன்சூரன்ஸ் செக்டர்ல பார்த்தீங்கன்னா FDI சொல்லுவாங்க, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், வழக்கமா 74% இருந்தது. எவ்வளவு இருந்தது?
அந்நிய நேரடி முதலீட்டிற்கான உச்சவரம்பு 74% இருந்தது, அதை இப்போ 100% மாத்திருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு கூடுதல் முக்கியமான செய்தி, கூட்டுறவு ஆயுள் காப்பீட்டு நிறுவனம், சரியா, கோஆபரேட்டிவ் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி, சரி, எல்ஐசி மாதிரி இது ஒன்று தொடங்கி இருக்கிறாங்க பாருங்க. இந்தியாவில் காப்பீட்டு வசதிகளை விரிவுபடுத்தும் நோக்கில் மத்திய அரசானது புதுசா கூட்டுறவு ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் ஒன்றை அமைக்க உள்ளதாக ஜூலை 6ஆம் தேதி 2026 அன்று நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கிறாங்க. கூட்டுறவு அமைச்சகத்தின் 5வது நிறுவன நாள் விழாவில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. ஓகேவா, இந்த அமைச்சகம் தொடங்கப்பட்டதோட 5வது ஆண்டை முன்னிட்டு இதை அறிவிச்சிருக்கிறாங்க. இதோட முக்கியமான நோக்கம் என்னன்னா பாருங்க, இந்தியாவின் கடைக்கோடி மக்களுக்கும், அதாவது அடிப்படை சாதாரண கிராம மக்களுக்கும், சரியா, நகர்ப்புறங்களில் உள்ள 3.5 கோடிக்கும் அதிகமான கூட்டுறவு சங்க உறுப்பினர்களின் குடும்பங்களுக்கும் காப்பீட்டு பாதுகாப்பை வழங்குவதே இதனுடைய முதன்மையான நோக்கமாகும். சரிங்களா, அதே மாதிரி இதனுடைய சேவை கட்டமைப்பு என்னன்னு சொல்லி பாருங்க. வழக்கமான காப்பீட்டு நிறுவனங்களை போல் இல்லாமல் PACS, ஷார்ட் நேம் எங்கெல்லாம் இந்தியன் எக்கனாமிலையும் ஒரு காமர்ஸ் சம்பந்தப்பட்ட யூஸ் பண்றாங்களோ அதை நோட் பண்ணிக்கோங்க, எக்ஸாம்ல கேட்பாங்க. சார், PACS பிரைமரி அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், அது மாதிரி இல்லாம, ஓகேவா, கூட்டுறவு வங்கிகள் மற்றும் பரந்து விரிந்த அடித்தள கூட்டமைப்புகள் மூலம் காப்பீட்டு சேவைகள் மக்களிடம் கொண்டு செல்லப்படும் இந்த புதிய கூட்டுறவு காப்பீடு திட்டத்தின் மூலமாக. சரிங்களா, ரொம்ப முக்கியமானதுமா. அதே மாதிரி இந்த கூட்டுறவு சம்பந்தப்பட்ட எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் பார்த்துக்கோங்க, பாரத் டாக்ஸி, இந்திய அரசினால் தொடங்கப்பட்ட ஒரு சேவை தான் இந்த பாரத் டாக்ஸி. இந்த திட்டம் கூட்டுறவு அடிப்படையில் தொடங்கப்பட்டது, ஞாபகம் மறக்கக்கூடாது. அதே மாதிரி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கூட்டுறவு என்பது மாநில பட்டியலின் கீழ் வரும் ஒரு வார்த்தை, ஞாபகம் மறக்காதீங்க. சரிங்களாமா, அடுத்த செய்தி போலாமா? சூப்பர். பாருங்க, இந்தியா மற்றும் இந்தோனேஷியா இடையிலான முக்கியமான ஒப்பந்தங்கள். சரிங்களா, அதாவது இந்தோனேஷியா, ஜப்பான், பிரான்ஸ், அமெரிக்கா இந்த நாடுகளுக்கு இடையே இந்தியா ஏதாச்சும் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க அப்படின்னா அது கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும் பாருங்க. ஓகேவா, இந்திய பிரதமர் அவர்கள் இந்தோனேஷியா நாட்டிற்கு அரசு முறை சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அந்த பயணத்தின் போது 14 ஒப்பந்தங்கள் 2 நாடுகளிடையே கையெழுத்தானது. 14 நமக்கு தேவையில்லை, அதுல எது ரொம்ப முக்கியமோ அதோட தொடர்புடைய சிறப்பு செய்திகள் என்னமோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா, பாருங்க. ஓகேவா, இந்த ஒப்பந்தத்தில் பாருங்க, இந்தியாவின் பிரம்மோஸ் அஸ்த்ரா ஏவுகணைகளை இந்தோனேஷியா கொள்முதல் செய்ய உள்ளது. ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த பிரம்மோஸ் அப்படிங்கிற ஏவுகணை அப்படிங்கிறது இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து உருவாக்கிய ஒரு ஏவுகணை, ஒரு மிசைல், சூப்பர் சோனிக் ஏவுகணை. அந்த பிரம்மோஸ் ஏவுகணையை முதல் முறையாக பெற்றுக்கொண்ட, அல்லது இந்தியா முதல் முறையாக பிரம்மோஸ் ஏவுகணையை எந்த நாட்டிடம் ஏற்றுமதி பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ் நாடு. இந்த பிலிப்பைன்ஸ் நாட்டினை தொடர்ந்து நிறைய நாடுகள் எங்களுக்கும் பிரம்மோஸ் ஏவுகணை வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த லிஸ்ட்ல இப்போ ரீசெண்டாக வந்த நாடு எதுமா? இந்தோனேஷியா. அவங்களும் எங்களுக்கு பிரம்மோஸ் ஏவுகணை கொடுங்க, பிளஸ் இந்தியாவின் தயாரிப்பில் உருவாக்கப்பட்ட அஸ்த்ரா அப்படிங்கிற ஏவுகணையும் எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான ஒப்பந்தத்தையும் போட்டுக்கிறாங்க இந்த பயணத்தின் போது. ஓகேவா, அடுத்து இந்தோனேஷியாவின் கிழக்கு ஜாவா மாகாணத்தில் உள்ள சிங்காசரி சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் இந்தியாவின் உயர் மேலாண்மை கல்வி நிறுவனமான பெங்களூரு IIM, நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமானதுமா, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் எங்க இருக்குது? பெங்களூர்ல இருக்குது. சரியா, இந்திய உயர் மேலாண்மை கல்வி நிறுவனம் பெங்களூரு IIM தன்னுடைய வளாகத்தை திறக்கப்பட உள்ள இடம் ஜாவா மாகாணம், எந்த நாட்டில்? இந்தோனேஷியா. ஓகேவா, இதற்கு முன்பாக அகமதாபாத்தில் உள்ள IIM, சரி, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அகமதாபாத், ரொம்ப புகழ்பெற்ற ஒரு IIM அப்படின்னா அகமதாபாத் சொல்லுவாங்க. அந்த IIM அகமதாபாத் ஆனது இந்தியாவிற்கு வெளியே தன்னுடைய முதல் வெளிநாட்டு வளாகத்தை துபாயில் கடந்த ஆண்டு அமைத்தது. சரி, துபாயில IIM அகமதாபாத் அமைச்சிருக்கிறாங்க. இங்க பெங்களூரு ஜாவா மாகாணம் எந்த நாட்டில்? இந்தோனேஷியா நாட்டில் குறிப்பிடத்தக்க. சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தபடியாக வேற என்னென்ன இல்ல ஒப்பந்தங்களை சிறப்பு செய்தி அப்படின்னா, இந்தியாவின் ஒருங்கிணைந்த பணம் செலுத்தும் நடைமுறை UPI சொல்லுவாங்கல்ல, 2016ஆம் ஆண்டுல யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிற வசதியை இந்தியா தொடங்கினாங்க. அந்த UPI வசதியை இந்தோனேஷியாவில் பயன்படுத்த போறாங்க. அதற்கான ஒப்பந்தமும் இந்த சுற்றுப்பயணத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. ஓகேவா, அடுத்து முக்கியமானது பாருங்க, இந்திய பெருங்கடல் மற்றும் தென்சீன கடலுக்கு இடையிலான மலாக்கா ஸ்ட்ரைட், சரி, மலாக்கா நீரிணையை நோக்கியவாறு அமைந்துள்ள பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்த இந்தோனேஷியாவின், நோட் பண்ணிக்கோமா, முக்கியமானது சபாங் துறைமுகம். சரியா, சபாங் துறைமுகம், SABANG, சபாங் போர்ட். ஓகேவா, ரொம்ப முக்கியமானது. செய்தியில் வந்ததுனால இது எந்த நாட்டில் அமைந்துள்ளது கேட்கலாம். சரி, அந்த சபாங் துறைமுகத்தை இந்தியாவும் இந்தோனேஷியாவும் இணைந்து கூட்டாக மேம்படுத்த ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, அடுத்து இந்த சுற்றுப்பயணத்தின் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்தோனேஷிய நாட்டின் உயரிய இந்தோனேஷிய குடியரசின் பெண்டாங் அடி பூர்னா என்ற விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. சரிங்களா, இன்னொரு சிறப்பு அப்படின்னு என்னன்னா, இந்தோனேஷியன் அதிபராக இருக்கிற திரு பிரபாவோ, சரிங்களா,
பிரபாவோ சுபியாந்தோ அவர்கள் 2025ஆம் ஆண்டிற்கான இந்தியாவின் குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஞாபகம் வச்சுக்கோ சரிங்களா, ரொம்ப முக்கியமானது. இந்த இடத்துல ஒரு போனஸ் கேள்வி கேட்கலாமா? 2026ஆம் ஆண்டிற்கான இந்திய குடியரசு தின விழாவின் சிறப்பு விருந்தினர்கள் யார்? விருந்தினர்கள் யார்? 2 பேர் இருந்திருப்பாங்க, கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. இதுக்கு முந்தைய ஆண்டுல தான் பிரபாவோ சுபியாந்தோ அவர்கள் சிறப்பு விருந்தினர், கவனமா இருந்துக்கோங்க சரிங்களா. சரி, தொடர்ந்து நம்ம நடப்பு செயல் நல்லா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. மறுபடியும் சொல்றேன், வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாம நோட்டு போட்டு எழுதுங்க. வாய்ப்பு கிடைக்கும்போது ரிவிஷன் பண்ணுங்க, தேர்வில் வெற்றி பெறுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.